दीनार्द्र परित्राण परायणे सर्वशातिहरे देवी नारायणी நமோஸ்துதே. ஆதிரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆதிரன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வெள்ளி வழிபாடு. இந்த வெள்ளி வழிபாடு நிகழ்ச்சியின் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த, ஆகமம் சார்ந்த வழிபாட்டு முறைகள் அடியார்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையான முறையிலும் ஆழமான முறையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார். இந்த வார வெள்ளி வழிபாட்டிலே மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை எங்களுடைய இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையிலே எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷமான தினம். எல்லா ஆலயங்களிலும் வெள்ளிக்கிழமை வெகு விமர்சையாக பூஜைகள் வழிபாடுகள் நடக்கக்கூடிய ஒரு தினம். இந்த வெள்ளிக்கிழமைக்கு அத்தனை தூரம் சிறப்புகள் நிறைய உண்டு. நம் வீடுகளில் கூட வெள்ளிக்கிழமைகளிலே விசேடமாக சில பூஜைகள் விரதங்கள் அனுஷ்டிப்பது வழக்கம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி அம்மனுடைய வழிபாடுகள் செய்வது இன்னும் கூடுதலான சிறப்பு வாய்ந்தது. ஏன் என்று கேட்டால், வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு கிழமையாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலேயும் இந்து சாஸ்திர அடிப்படையிலேயும் பார்க்கப்படுகிறது. சுக்கிர பகவானுக்குரிய தெய்வமாகிய மகாலட்சுமி அம்மனை வெள்ளிக்கிழமை தினங்களிலே நாம் வழிபடும் போது மகாலட்சுமி அம்பிகையினுடைய லக்ஷ்மி கடாட்சம் அத்தனையும் நமக்கு தாராளமாக கிடைக்கிறது. அத்தோடு சேர்த்து சுக்கிர பகவானாலே கிடைக்கக்கூடிய அதீத நன்மைகள், அதீத ஆற்றல்கள் போன்ற சகல சௌபாக்கியங்களும் எங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறது என்பது நமது நம்பிக்கை. மகாலட்சுமி அம்பிகையை வழிபடக்கூடிய பல்வேறுபட்ட முறைகள். நாம் வீடுகளிலே எப்படி மகாலட்சுமி அம்மனை வழிபடுவது? அதாவது வீடுகளிலே மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது, ஊதுபத்தி தூபங்கள், சாம்பிராணி தூபங்கள் வீடு நிறைய காண்பிப்பது, இது போன்ற விஷயங்களை சூரிய உதயத்திற்கு முன்னரே நாம் செய்வது. இந்த விஷயம் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரமல்ல, கிழமையில் 7 நாட்களும் செய்யும் போதும் வீட்டு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். நம்முடைய வீடு எப்போதும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இதை தொடர்ச்சியாக நாம் பின்பற்றுவது எப்போதும் சிறப்பை தரக்கூடியது. அதாவது வெள்ளிக்கிழமைகளிலே சுவாமியறையை நாம் தூய்மைப்படுத்தக்கூடாது. முதல் நாள் வியாழக்கிழமையே சுவாமியறையை துடைத்து துப்புரவு செய்து மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயார்படுத்தி வைத்து விட வேண்டும். அப்படி செய்துவிட்டு வெள்ளிக்கிழமைகளிலே காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னரே வீடு நிறைய தூபம் காண்பித்து, வாசலிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து, வாசலிலே கோலம் போடுவது என்பது முக்கியமான ஒரு விஷயம். எந்த வீட்டு வாசலிலே கோலம் இருக்கிறதோ அதைத்தான் மகாலட்சுமி அம்பிகை விரும்புவாள். எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் நாம் வீட்டு வாசலிலே கோலம் போடுவது என்பது அவசியம். மற்ற தினங்களிலே நமக்கு போட முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளிலாவது கட்டாயமாக போடுவதற்கான முயற்சிகளை செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்படி வீட்டு வாசலில் கோலம் போட்டு, சுவாமி அறைகளில் கோலம் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் சுவாமி அறைகளிலும் கோலங்களை போட்டு அலங்கரித்து தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் சுவாமி அறைகளை பேணுவது என்பது லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். இந்த மகாலட்சுமி அம்பிகை எங்கே வருவாள் என்று கேட்டால், எந்த இடம் பரிசுத்தமானதாக இருக்கிறதோ, எந்த இடம் தூய்மையானதாகவும் மங்களமானதாகவும் இருக்கிறதோ அந்த இடங்களிலேதான் மகாலட்சுமி அம்பிகை வருவாள். ஏனென்றால் அவளுக்கு அதுதான் விருப்பமான ஒன்றாக இருக்கும். அதற்கு நாம் எந்தவிதமான அசுத்தங்களும் இன்றி சுவாமியறையை புனிதமாக பேணுவது, சுவாமியறையிலே மங்கள பொருட்களை எல்லாம் வைத்திருப்பது. உதாரணமாக கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடியை பளபளப்பாக துடைத்து அந்த கண்ணாடிக்கு சந்தன குங்கும பொட்டுக்கள் வைத்து, பூக்கள், வாசனை நிறைந்த பூக்கள். நாம் எப்போதுமே சுவாமி வழிபாட்டிற்கு வாசனை நிறைந்த மலர்களை பயன்படுத்துவது அவசியம். எந்த சுவாமி வழிபாடாக இருந்தாலும் வாசனைகள் நிறைந்த மலர்களை கொண்டு சுவாமியை அர்ச்சிப்பது என்பது முக்கியமான விஷயம். ஆனால் இப்போது மலர்கள் கிடைக்காத காரணத்தினால் கிடைக்கின்ற மலர்களை பயன்படுத்தி பூஜைகள் செய்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, மகாலட்சுமி அம்பிகைக்கு முக்கியமாக நறுமணங்கள் மிகவும் விருப்பம். அந்த அடிப்படையிலே மல்லிகை மனம் என்பது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு விஷயம். அந்த மல்லிகை நறுமணம் மகாலட்சுமி அம்பிகைக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். ஆக மல்லிகை பூக்களை சேகரித்து மகாலட்சுமி அம்மனை வழிபடுவது,
மகாலட்சுமி அம்பிகைக்கு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்ற மந்திர ஒளிகளை நம்மால் இயன்ற வரை சுவாமி அறையிலே மகாலட்சுமி அம்மன் திருவுருவத்தை பார்த்து சொல்லுவது சிறந்தது. நாம் வீட்டிலே வெற்றிலையை எடுத்து அந்த வெற்றிலையை மகாலட்சுமி அம்மன் திருவுருவ படத்திற்கு முன் வைத்து எங்களுடைய வலதுகை பெருவிரலாலும் வலதுகை மோதிர விரலாலும் சிறிது சிறிது குங்குமமாக எடுத்து ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்ற மந்திரத்தை சொல்லி அந்த வெற்றிலையிலே அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது. ஆலயங்களிலே எப்படி மலர்களாலே அர்ச்சனை செய்கிறார்களோ அதே போல நாம் வீடுகளிலே மகாலட்சுமி அம்மன் திருவுருவ படங்களுக்கு முன் இந்த குங்குமார்ச்சனை செய்து கொள்வது மிகச் சிறப்பு. இது வெள்ளிக்கிழமை தோறும் நாம் தொடர்ந்து செய்வது லக்ஷ்மி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய விஷயம். இந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து தினமும் நாம் நெற்றியிலே வைத்துக் கொள்வது மங்களத்தை, நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை, தீர்க்க சுமங்கலி கடாட்சத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. இது போன்ற விஷயங்கள் மகாலட்சுமி அம்மனுக்கு எளிமையாக நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள். இதோடு சேர்த்து முடியுமானவர்கள் கலசம் அமைத்து மகாலட்சுமி அம்பிகையை வழிபடலாம். ஒரு தூய்மையான குடத்தை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த குடத்தில் தண்ணீர் நிரப்பி எந்தவிதமான சேதமும் இல்லாத மாவிலைகள், பூச்சி அரிக்காத மாவிலைகளை வைத்து அழகாக முடிகள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்ட தேங்காயை வைத்து அந்த தேங்காய்க்கு மஞ்சள் பூசி அந்த தேங்காயை வைத்து அந்த தேங்காய்க்கு சந்தன குங்கும பொட்டுக்கள் வைத்து அந்த கும்பத்தை நாம் தயார்படுத்தி நம்மால் முடிந்த வரை அந்த கும்பத்திற்கு சாரி பட்டு கட்டி அதை அலங்கரித்து பூமாலைகள் பூச்சரங்களை போட்டு அந்த கும்பத்தை அலங்கரித்து கலசத்தை தயார்படுத்தி அந்த கலசத்தை ஒரு வாழை இலை போட்டு அந்த வாழை இலையிலே நெல் போட்டு அந்த கலசத்தை வைத்து அதை மகாலட்சுமி அம்மனாக நினைத்து இந்த குங்குமார்ச்சனை செய்வது, பூக்களினாலே அர்ச்சனை செய்வது, நமக்கு தெரிந்த வரையிலே மகாலட்சுமி அம்பிகையினுடைய ஸ்தோத்திரங்களை படிப்பது, இது போன்ற விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும். சந்தோஷி மாதா விரதம் என்று ஒரு விரத கதை இருக்கிறது. அந்த விரதத்தை தொடர்ச்சியாக அனுஷ்டிக்க முடியாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமைகளிலே சாமியறையிலே இருந்து அந்த கதையை படிப்பது, அதற்குரிய புஸ்தகத்தை நாம் கடைகளிலே வாங்கி கொண்டு அந்த கதையை தொடர்ச்சியாக படிப்பது, இல்லாவிட்டால் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் போன்ற ஊடகங்கள் மூலமாக நாம் அந்த கதையை போட்டு எங்களுடைய போனிலே போட்டு அதை கேட்பது கூட நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அது மாத்திரமன்றி வெள்ளிக்கிழமைகளிலே காலை வேளைகளிலே உங்கள் வீடுகளிலே பக்திமயமான பாடல்களை ஒலிக்கச் செய்வது, இதுவும் நல்ல ஆன்மீக ஆற்றலை வீடுகளிலே பெருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது எல்லாம் அடிப்படையான விஷயங்கள், மிக 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 அடிப்படையாக உள்ள வெள்ளிக்கிழமை வழிபாடுகளை குறிக்கிறது. இதிலே வெள்ளிக்கிழமை வழிபாடுகளிலே முக்கியமான விஷயம் அன்னதானம் செய்வது. நீங்கள் அன்றைய தினம் சமைக்கக்கூடிய சாப்பாடு மிக மிக சுத்தபத்தமான சாப்பாடாக இருக்க வேண்டும். கட்டாயமாக வெள்ளிக்கிழமைகளில் நாம் பெரும்பாலான இந்துக்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது வழக்கம். சிலர் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருந்தால் கட்டாயமாக அவற்றை முற்றிலுமாக தவிர்த்து அசைவ பாத்திரங்களையும் தவிர்த்து தூய்மையாக சமையலை செய்து கட்டாயமாக யாருக்காவது தானமாக கொடுத்து அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டு நாம் சாப்பிடுவது சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். வீட்டிலே நெல்லிக்காய் ஊறுகாய் வைத்திருப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. இன்னும் இது போன்ற மங்களமான விஷயங்கள், எப்போதுமே லக்ஷ்மி எங்கே இருப்பாள் என்றால் மங்களம் இருக்கக்கூடிய இடங்களிலே லக்ஷ்மி இருப்பாள். கட்டாயமாக வீட்டிலே இருக்கக்கூடிய பருவமடைந்த கன்னி பெண்கள், திருமணமான சுமங்கலி பெண்கள் கால்களிலே கொலுசு அணிந்திருப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். கொலுசில் இருந்து வரக்கூடிய சத்தம் லக்ஷ்மி அம்மனுக்கு பிடித்த சத்தமாக இருக்கிறது. அதோடு வீட்டில் இருக்கும் பெண்கள் தேவையில்லாமல் அழுகின்ற சத்தம், கண்ணீர் சிந்துவது என்பது மகாலட்சுமி அம்மனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைமுடியை விரித்து விட்டு இருப்பது என்பது மகாலட்சுமி அம்மனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ ஏனைய உறுப்பினர்களோ தகாத வார்த்தைகள் பேசுவது மகாலட்சுமி அம்மனுக்கு பிடிக்காத விஷயம். இப்படியான மகாலட்சுமி அம்மனுக்கு பிடிக்காத விஷயங்கள் எந்த வீட்டிலே இருக்கிறதோ அந்த வீட்டிலே இருந்து மகாலட்சுமி
புறப்பட்டு விடுவாள். அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி அம்மன் வரமாட்டாள், அங்கே தங்க மாட்டாள் என்பது ஐதீகம். ஏனென்று கேட்டால் இது போன்ற விஷயங்கள் அமங்கலமாக கருதப்படுகிறது. வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் சண்டை பிடித்துக் கொள்ளும் போது ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி சொல்லி சண்டை போட்டுக் கொள்வார்கள். இதையும் பெற்றோர்கள் கட்டாயமாக கண்டிக்க வேண்டும். சிறுபிள்ளைகள் தானே என்று சொல்லி அதை விட்டுவிடக் கூடாது. ஏனென்று கேட்டால் அது போன்ற வார்த்தைகளும் எங்கள் வீடுகளிலே எதிர்மறையான ஆற்றல்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆகையினாலே எந்தெந்த விஷயங்கள் நமக்கு எதிர்மறையான ஆற்றல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்தாலே மகாலட்சுமி அம்மன் வருவதற்கான வாய்ப்பாக அது அமையும். அத்தோடு சேர்த்து மங்களமான விஷயங்களை நாம் பெருக்கிக் கொள்ளும் போது அது மகாலட்சுமி அம்மனை வரவழைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நமது சாமி அறையிலே ஒரு கண்ணாடி டம்ளரிலே சுத்தமான தண்ணீர் நிறைத்து அந்த தண்ணீரிலே சிறிது கல்லுப்பு, சிறிது மஞ்சள், சிறிது ஏலக்காய், கராம்பு போன்ற விஷயங்களை போடும் போதும் தெய்வீக ஆற்றல்களை அது நமக்கு அதிகரித்து கொடுக்கிறது. இது போன்ற விஷயங்கள் நாம் தொடர்ச்சியாக செய்வது நன்மை. தொடர்ச்சியாக செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலாவது இந்த விஷயங்களை வீடுகளிலே கடைபிடிப்பது என்பது நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. இன்னும் கூடுதலாக வெள்ளிக்கிழமைகளிலே நாம் மகாலட்சுமி அம்மனுக்கு வீட்டிலே கலசம் அமைத்து வழிபடும். இந்த மகாலட்சுமி அம்மன் கலசத்திலே நாம் ஓம் மகாலட்சுமி அம்பிகையே போற்றி என்ற மந்திரங்களை நம்மால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரம் இந்த மந்திர ஜபத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி அந்த கலசத்தை வழிபடுவது தெய்வீக ஆற்றலை அதிகரிக்கும். அதோடு சேர்த்து கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற மகாலட்சுமி அம்பிகையினுடைய ஸ்தோத்திரங்களை நாம் முடிந்தவரை படிக்கலாம், முடியாவிட்டால் செவிமடுக்கலாம். இது போன்ற விஷயங்களும் லக்ஷ்மியினுடைய ஆற்றலை நமக்கு அள்ளித்தரக்கூடிய விஷயமாக இருக்கும். சுவாமி அறையிலே கல்லுப்பை மண் சாடியிலே எடுத்து வைத்திருப்பது நன்மைகளை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். எப்போதும் சுவாமி அறையிலே மஞ்சள், சாம்பிராணி தூபம் போன்ற விஷயங்கள் நிறைந்திருக்கும் வண்ணம் பார்த்து கொள்வதும் சிறப்பு. வேல் பிராண்டில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 100% இயற்கையான கப் சாம்பிராணிகளில் இருந்து வரக்கூடிய இயற்கையான சாம்பிராணியினுடைய இந்த நறுமணம் நமக்கு புதுவித தெய்வீக அனுபவத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அத்தோடு 100% தூய்மையான தரமான வேல் பிராண்ட் கற்பூரங்களை நாம் நம் பூஜைக்கு பயன்படுத்தும் போது அந்த தீப ஒளியானது இன்னும் இன்னும் நம் வீட்டிலே தெய்வீக ஆற்றல்களை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தூய்மையான கப் சாம்பிராணிகளையும் தூய்மையான தரமான கற்பூரங்களையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினர் இப்படியான ஆன்மீக விஷயங்களை பொதுமக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்களை செய்வது உன்னதமான சேவையாக கருதப்படுகிறது. எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து இது போன்ற வெள்ளி வழிபாடு போன்ற பயனுள்ள காணொளிகள் இந்த ஆதிரன் யூடியூப் சேனலிலே தொடர்ந்து வர இருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் இவற்றையெல்லாம் ஆன்மீகம் சம்பந்தமான பூஜை சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் போன்ற ஆன்மீக கேள்விகள், சந்தேகங்கள் இவற்றை கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் கமெண்ட் செய்யும் போது அந்த தேவையான பிரயோசனமான நல்ல கேள்விகளுக்கெல்லாம், உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களிலே அதற்கென்று ஒரு காணொளி, பிரத்யேக காணொளியாக ஆதிரன் நிறுவனத்தினர் மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை செய்யும் போது ஒரு சில அடியார்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஆன்மீக கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் எல்லோரும் பதிலை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஆகையினாலே இனி வரும் காலங்களிலே கருத்து பெட்டியிலே, கமெண்ட் செக்ஷனிலே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் நீங்கள் கருத்தாக பதிவிடும் போது அதற்குரிய பதில்களையும் ஒரு காணொளி வாயிலாக அடியே தெரிவிக்க இருக்கிறேன். இந்த ஆன்மீக தகவல்கள், சாஸ்திர சம்பிரதாய ரீதியான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார், பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம். நன்றி.